இந்த காரை இயக்க அதன் இன்ஜினுக்கு பெட்ரோல், டீசல் அல்லது எரிவாயு என்று எந்த ஒரு எரிபொருளும் தேவையில்லை. இது ஒரு மின்சார வாகனமும் கிடையாது. இதனுடைய இன்ஜின் காற்றால் இயங்குதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? எவ்வாறு காற்றால ஒரு இன்ஜின் இயங்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்ப்ரஸரை வைத்து அதிக அழுத்தத்தில் உள்ள காற்றை வைத்து பல வகையான பவர் டூல்ஸ் என்ற கருவிகளை பயன்படுத்துறோம் இல்லையா? அதுல எவ்வாறு அழுத்தமான காற்று இயக்க ஆற்றலாக மாறுதோ அதே மாதிரி இந்த காருக்குள் அழுத்தமான சிலிண்டர்களில் காற்று அடைக்கப்பட்டிருக்கும். அந்த காற்று ஒரு பிரத்யேக இன்ஜினில் விரிவடைந்து அந்த அழுத்தத்தை இயக்க ஆற்றலாக மாற்றும். காற்றை தான் வெளியில விடுமே தவிர புகை எதுவும் வெளியே விடாது. இந்தியாவின் டாடா நிறுவனம் கூட இந்த மாதிரி ஒரு காரை பிரெஞ்சு நிறுவனத்தோடு இணைந்து செய்யலாம்னு இருந்தாங்க. ஆனால் இந்த தொழில்நுட்பம் நாளடைவில் தோல்வி அடைந்தது. காரணம் என்னன்னா, இந்த வகை வாகனங்களை மிக எடை குறைவாக செய்யணும், அதிக அழுத்தத்தில் இருக்கும் இந்த சிலிண்டரையும் பத்திரமா பாத்துக்கணும். அப்படின்னும் பொழுது அதனுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கு. இருந்தாலும் பல நிறுவனங்கள் இந்த ஆராய்ச்சியில் இன்றும் ஈடுபட்டு இருக்காங்க.